இன்றைய உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். ஆம், இன்றைய என் மனதில் வந்து சிந்தனை இது நேற்றே வந்திருந்தது. நேற்று வேலை செய்யும் இடத்திற்கு போயிருந்தேன். எனக்கு லீவு, ஆனா போயிருந்தேன். போயிருக்கும் போது அங்கே வேலை செய்வதை கண்டப்போ அவ்வளவு மகிழ்வோட வேலை செய்திருந்தார். என்னுடன் பக்கத்தில் வேலை செய்திருந்தார் திரகானா அவருடைய பெயர். மிக மகிழ்வாக இருந்தார். என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க, முகம் அது வித்தியாசமா இருந்தது. அவருக்கு ஒரு விடயத்தை சொல்லணும் போலே இருந்தது. அவர் இரண்டு பிள்ளைகள், இருவரும் கல்யாணம் செய்து விட்டார்கள். அப்போ அவர் சொல்லியிருந்தார், எனக்கும் இன்னும் ஒருவருக்கும் சேர்த்து சொன்னார். என்னுடைய மகள் சொல்லியிருந்தா, அம்மா நீங்க 9 மணிக்கெல்லாம் தயாராகி ரெடி வெளிக்கிட்டு நின்றுங்கோ, நான் வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போக வேணும், ஏனென்றால் எனக்கு பின்னேறம் வேலை. அப்போ இதற்கு அதை விட சந்தோஷம் என்ன சர்ப்ரைஸா இருக்க போகுது, என்னவா இருக்கும்ன்றது அவருக்கு அதை சொல்லும் போதே அவருடைய முகத்துல பார்க்க முடியாது. பின்பு மகன், அப்போ நான் கேட்டிருக்கேன், அப்போ உங்களுக்கு இருவர் தானே, அப்போ மகன் இல்ல அவருக்கு காலையில் வேலை, பின்னேறம் தான் லீவு. அவர் சொல்லியிருந்தார், நான் மாலை வருகிறேன் அம்மா, நீங்கள் தயாராடுங்க, நான் கூட்டிட்டு போறேன் என்றது. அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு மதிய இடைவேளை இருக்கு, அந்த நேரம் நீங்க ரூப பவுசை எடுங்க, அமைதியான ஒரு பவுசை எடுத்துட்டு ரெண்டையும் சிறப்பான நாளாக்கி அடுத்த நாள் வந்து எங்கள்கிட்ட சொல்லணும் என்னதான் நடந்தது என்று சொல்லியிருந்தேன். அப்போ என்னுடைய மனதில் வந்த சிந்தனை, அவருடைய முகத்தில் அவ்வளவு சந்தோஷம். சாதாரண கதைக்கவே மாட்டார், தான் வேலை அது மட்டும்தான் செய்கிற ஒருவர்கிட்ட வித்தியாசமான முகம், அந்த முக மலர்ச்சி, அந்த விஷயத்தை எங்கள்கிட்ட சொல்லி பகிர்ந்தப்போ அவ்வளவு இதா சந்தோஷமா இருந்தது. எனக்கு மனசுல வந்த சிந்தனை, 2 பிள்ளைகளை பெற்றபடியால் அந்த தாய்க்கு அந்த மகிழ்ச்சி இருந்திருக்கிறது. அந்த அந்த நாளைக்கு இன்றைக்கு அந்த விடயம் நடக்குதோ இல்லையோ எனக்கு தெரியல, அது நடக்க வேண்டும் என்றது விருப்பம். ஆனா அதை சொல்லி அவர் சந்தோஷப்பட்ட விதம் எத்தனை பெற்றோர்களுக்கு இருக்க போகுது, எத்தனை பெற்றோர்களை அந்த அவரவர்களுடைய பிள்ளைகள் அம்மாக்களை சந்தோஷப்படுத்த போகிறார்கள், வார்த்தைகளால் என்றால் கூட சந்தோஷப்படுத்தலாம், எத்தனை பேர் இருப்பார்கள் என்று என்னுடைய மனதில் வந்திருந்தது அந்த சிந்தனை. நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். அது இன்றைக்கு 3 தரம் சொன்ன மாதிரி இடம் பொருள் தான். எந்த நிலையில இருந்து அந்த தாய் அதை யோசிக்கிறாரோ, தன்னை உதாசீனப்படுத்திட்டு போன ஒரு பிள்ளையை கூட அந்த தாய் இல்லை அது அவனை அப்படி அல்ல, இப்படி அவனுக்கு வழிகாட்ட தெரியாது, என்ற உயிர் அவன் தான் சொல்லி போட்டு போகிற தாய்மார்களும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த நீங்கள் சொன்னதில் ஓகே, அது அவருக்கு ஆனந்தமாக இருந்தால் அது சிறப்பு தான். நன்றி.